ஒரு நாள் ஒரு பெண் சிங்கம் குட்டியை பெற்றுக் கொண்டிருந்த போது இறந்துவிட்டது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு ஆடுகள் கூட்டம் சென்று கொண்டிருந்தது. சிங்கக்குட்டி தவறுதலாக அந்த ஆடுகளோடு சேர்ந்து விட்டது. ஆடுகளும் அதை தங்களோட கூட்டத்தில் ஒன்றாக ஏற்றுக்கொண்டன. அப்படியே அந்த சிங்க குட்டி ஆடுகளோடு வளர ஆரம்பித்தது. ஆடுகளோடு வாழ்ந்ததால் அது தானும் ஒரு ஆடுதான் என்று நம்பத் தொடங்கியது. அது வளர்ந்த சூழல் முழுக்க ஆடுகளாக இருந்ததால் ஆடு போலவே வாழ்வது அதற்கு இயல்பாகிப் போனது. அது புல் சாப்பிட ஆரம்பித்தது. மகிழ்ச்சியாக சைவ உணவு சாப்பிட்டது. தன்னுள் இருக்கும் சிங்கத்தன்மை பற்றி அதற்கு சிறிதும் தெரியாது. தன் கனவில் கூட அது சிங்கம் என்று நினைத்ததில்லை. ஏனென்றால் அதை சுற்றியிருந்தது முழுக்க ஆடுகள் மட்டுமே. அது ஒருபோதும் சிங்கம் போல கர்ஜித்ததில்லை. ஒருபோதும் தனியாக நடக்க கற்றுக்கொள்ளவில்லை. காலம் போக போக அந்த குட்டி பெரிய அழகான இளம் சிங்கமாக வளர்ந்தது. ஆடுகளும் அதற்கு பழகிவிட்டன. அதுவும் ஆடுகளோடு முழுமையாக பழகிவிட்டது. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் அந்த ஆடுகள் கூட்டத்தை தாக்க வந்தது. ஆனால் அங்கே ஒரு இளம் சிங்கம் ஆடுகளோடு புல் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அதற்கு நம்பவே முடியவில்லை. இப்படி எப்படி சிங்கம் ஒன்று ஆடுகளோடு இருக்க முடியும் என்று அது ஆச்சரியப்பட்டு விட்டது. அது ஆட்டை பிடிக்க வந்ததை மறந்து அந்த இளம் சிங்கத்தையே பிடிக்க முடிவு செய்தது. பெரிய சிங்கம் தாக்கியவுடன் எல்லா ஆடுகளும் ஓடின. அந்த இளம் சிங்கமும் பயந்து ஓட ஆரம்பித்தது. தன்னையும் ஒரு ஆடு என்று நினைத்ததால் உயிர் காக்க ஓடியது. எப்படியோ பெரிய சிங்கம் அதை பிடித்தது. அப்போது பெரிய சிங்கம் சொன்னது, "முட்டாளே, என்னிடமிருந்து ஏன் ஓடுறே?" அந்த இளம் சிங்கம் அழுது கொண்டே சொன்னது, "தயவு செய்து என்னை விடுங்க. நான் ஒரு ஏழை ஆடு. என்னை சாப்பிடாதீங்க." அது பயத்தில் நடுங்கியது. ஆடு போலவே கத்திக் கொண்டிருந்தது. பெரிய சிங்கத்திற்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அது அந்த இளம் சிங்கத்தை ஒரு எரிக்கரைக்கு இழுத்துச் சென்றது. இளம் சிங்கம் போக மறுத்தது. பயத்தில் அழுதது. ஆனாலும் பெரிய சிங்கம் விடவில்லை. அமைதியாக கண்ணாடி போலிருந்த எரிக்கரையில் அதை நிறுத்தி தண்ணீரை பார்க்கச் சொன்னது. பெரிய சிங்கம் சொன்னது, "என் முகத்தைப் பார், உன் முகத்தைப் பார். என் உடலைப் பார், உன் உடலைப் பார்." கண்ணீருடன் தண்ணீரில் பார்த்த அந்த இளம் சிங்கம் திடீரென்று அதிர்ச்சியடைந்தது. அங்கே அது பார்த்தது ஒரு ஆடு இல்லை, ஒரு சிங்கம். அந்த ஒரு நொடியில் அதற்கு உண்மை புரிந்தது. "நான் ஆடு இல்லை, நான் சிங்கம்." அடுத்த நொடியில் அதன் உள்ளிருந்து ஒரு பெரிய கர்ஜனை வெளிவந்தது. அந்த கர்ஜனையை கேட்டதும் காடு முழுவதும் அதிர்ந்தது. ஆடுகள் எல்லாம் ஓடிப்போயின. அந்த நொடியில் அது முற்றிலும் மாறிப்போனது. தன்னுள்ளிருந்த சக்தியை முதல் முறையாக உணர்ந்தது. இதுவரை தூங்கிக் கிடந்த ஒரு பெரிய ஆற்றல் விழித்தெழுந்தது. இதுவரை தன்னை பலகீனமான ஆடாக நினைத்தவன் இப்போது தன் உண்மையான வலிமையை கண்டான். இந்த கதையில் ஒரு ஆழமான உண்மை இருக்கு. நம்முள் எவ்வளவு திறமைகள், எவ்வளவு சக்திகள் மறைந்து கிடக்கிறது என்று நாமே அறியாமல் இருக்கலாம். சில சமயம் நாமும் சிங்கம்தான். ஆனால் நம்மை சுற்றியிருக்கும் மக்கள் நம்மை ஆடாக நம்ப வைக்கிறார்கள். "உன்னால முடியாது, நீ சாதாரணம்தான், நீ எதுவும் ஆக முடியாது" என்று பலர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழும் வரம்புக்குள்ள நீயும் இருக்கணும் என்று நினைப்பார்கள். ஆனா ஒரு நாள் நீ உன் உண்மையான சக்தியை கண்டுபிடிச்சா, உன்னுள் இருக்கும் அந்த சிங்கத்தை எழுப்பினா, அப்புறம் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. வெற்றி பாதையில நீ கர்ஜித்து நடப்பாய்.